நான் பாட்டுக்கு மொட்டை மாடியில் வந்துட்டேன். இது வரைக்கும் சண்டைனா என்ன பண்ணுவேன்னா, எப்படியாவது ரூம்குள்ளே போய் அழுவேன். அப்புறம் அப்படியே நாள் போயிடும், வேஸ்ட் பண்ணிடுவேன். இப்போலாம் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டு மொட்டை மாடிக்கு வந்ததும் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கிறதுனால இது படித்தா ஏதோ ஹீலிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் கூட இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து அந்த டைமில் தான் வந்து அந்த பாட்டு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்க மாதிரியும் இந்த புக்கெல்லாம் ரொம்ப நமக்கு க்ளோஸாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும். அதனால ஏதாவது டிப்ரெஷன்லேயோ ஏதாவது டவுன் டைம்லேயோ வந்து அந்த மாதிரி பாட்டு கேட்குறது புக் படிக்கிறதுலாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ன தோணுதோ அதை வந்து எழுதுனா வந்து சுத்தமாக என்ன சொல்கிறது ரொம்ப பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு புக்கு படிக்கிறவங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ தான் இதெல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதோ இந்த டிப்ரெஷன் பர்சனல் லைஃப் வீட்டு பிரச்சனை எல்லாம் கூட இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான்.